அடுத்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்கான கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடப்பட்ட முதல் நகரம் வந்து என்னென்னா ஹரப்பா தான். இது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். திட்டமிடப்பட்ட முதல் நகரம் இது ஹரப்பா. ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? பழமையான 4 நாகரிகங்களில் ஹரப்பா நாகரிகமும் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து வீடு இருக்குல்ல, அந்த மக்களோட வீடுகளில் வந்து ஜன்னல் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிக மக்களோட வீடுகளில் வந்து என்ன கிடையாது, ஜன்னல் கிடையாது அப்படிங்கிறாங்க. உழுத நிலங்கள் காணப்பட்ட இடம் வந்து என்னென்னா காலிபன்கள் அப்படிங்கிறாங்க. காலிபன்கள் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உழுத நிலங்கள்னால் வந்து நெல் பயிரிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உழுதானே வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த நெல்லை போடுவாங்க. ஓகேவா? அதான் வந்து உழுத நிலங்கள் காணப்பட்ட இடம் வந்து என்னென்னா காலிபன்கள் அப்படிங்கிறாங்க. இரட்டை பயிரிடுதல் முறை வந்து நடைமுறையில் இருந்தது இப்போ எங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில். ஓகேவா? அதுக்கப்புறம் சுட்டக்கல்லும் யூஸ் பண்ணாங்க. சுடா செங்கற்கற்களையும் வந்து என்ன பண்ணாங்க, பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா வீடுகள்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில், சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து நல்லா இருந்தது. அதாவது வடிகால், கழிவுநீர் வடிகால் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட மாடுகளை என்ன சொல்கிறாங்கன்னா ஜெபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்தோட மாடுகளை என்ன சொல்கிறாங்கன்னா ஜெபு அப்படிங்கிறாங்க. இந்த மாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்களை எடுத்து செல்கிறது தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாடுகளை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய நாகரிகம் வந்து எந்த நாகரிகத்துடன் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எதோட தொடர்புடையது? மெசபடோமிய நாகரிகத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. வேறு சிந்து சமவெளி நாகரிகத்துடைய என்னென்ன ஆடைகள் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து பருத்தி மற்றும் பட்டு. ஓகேவா? யூஸ் பண்ணாங்க. ரெண்டும் முக்கியமானது. பருத்தியும் யூஸ் பண்ணாங்க, பட்டும் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. மெசபடோமிய நாகரிகத்தில் யூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு காணப்படுது. அந்த கல்வெட்டில் வந்து மெலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு டேம் காணப்படுதான். அந்த மெலுக்கா அப்படின்னா வந்து எதை குறிக்குது அப்படின்னா சிந்து பகுதியை குறிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாடி கிடைத்த இடம் இங்கன்னா வந்து ஓமன். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தின ஜாடி எங்கே கிடச்சிருக்கு? ஓமனில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதேமாரி வந்து நிக்கல் கிடைத்த இடம் எங்கன்னா வந்து மெசபடோமியா. நம்ம எதோட தொடர்புடைய சிந்து சமவெளி நாகரிகத்துடைய நாகரிகம் வந்து மெசபடோமிய நாகரிகத்தோடு தொடர்புடையன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இதுதான். நிக்கல் வந்து கிடைத்த இடம் வந்து இது நம்ம மெசபடோமியா. ஹாஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்து எதனோட ஒப்பிடுறாங்க? இப்போ மயிருடன் வந்து ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எடைக்கற்கள். எடைக்கற்களோட வடிவம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து கனசதுரமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த எடைக்கற்கள் வந்து இருமை எண் விகிதம் கொண்டது அப்படிங்கிறாங்க. இந்த இருமை எண் விகிதம்லாம் வந்து என்னென்னா 1:2 இருந்திருக்கு, 4:8, 16:32 அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த 16 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன மதிப்புனா வந்து 13.63 கிராம், 63 கிராம் அப்படிங்கிறாங்க. 13.63 கிராம் அப்படிங்கிறாங்க. ஒரு இன்ச் அப்படின்னா வந்து எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்பாங்க. 1.75 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதோட எழுத்துக்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்துக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று கண்டறியப்படவில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்கலாம்? ஒரு ஓவியமாக இருக்கலாம். அந்த எழுத்து வந்து எப்படின்னா ஒரு சித்திர வடிவமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து வலதிலிருந்து இடமாகவும் அதுக்கப்புறம் இடமிருந்து வலமாகவும் இருந்தது அப்படிங்கிறாங்க. எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா 5000க்கு மேற்பட்ட எழுத்துக்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆவணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26 குறியீடுகளை கொண்டுள்ளது அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம், நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் மத குரு அல்லது தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மத குரு அல்லது தலைவர் வந்து என்ன கற்களால் செய்யப்பட்டதுன்னா வந்து நுரை கற்களால் செய்யப்பட்டது. பூசாரி அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். பூசாரி அரசன் எங்கே கண்டுபிடிச்சாங்க? மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சாங்க. அதான் மதகுரு அல்லது தலைவர். ஓகேவா? இது எந்த கற்களால் செய்யப்பட்டது? நுரை கற்களால் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலவிரா இந்த இடத்துல எல்லாமே என்னென்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட கல் சிற்பங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலவிராவில்
கல் சிற்பங்கள் கண்டறியப்பட்டன அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2 வகையான கடவுள் இதில் இருப்பாங்க. ஆண் கடவுள் ஒன்று, பெண் கடவுள் ஒன்று. ஆண் கடவுள் வந்து நம்ம பசுபதி, அதாவது சிவனை சொல்லுவோம். பெண் கடவுள் வந்து தாய் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிந்து சமணி மக்களுடைய கடவுள் இவங்க என்ன பண்ணாங்க, இயற்கை மற்றும் அரச மரங்களை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடவுளாகவே கும்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதில் ஆண் கடவுள் யாரை பற்றி சொல்லுதுன்னா பசுபதி. பசுபதினா யாரை சொல்கிறாங்க, சிவனை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா. சிவனுக்குரிய திருமுகங்கள் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பசுபதி அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விலங்குகளுடைய கடவுள் அப்படிங்கிறாங்க. யோகேஸ்வரன், யோகேஸ்வரனா யோகியோடைய கடவுள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. ஆண் கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசுபதி, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சிவன் அப்படிங்கிறாங்க. அந்த சிவன் எப்படி இருக்காங்க, அந்த பசுபதி எப்படி இருக்காங்கன்னா தியான வடிவில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த பசுபதிக்கு வந்து என்னென்னா வந்து 3 முகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. 2 கொம்பு காணப்படுது. அங்கே அந்த பசுபதியை சுற்றி வந்து எத்தனை விலங்குகள் இருக்குது, 4 விலங்குகள் காணப்படுது அப்படிங்கிறாங்க. என்னென்ன விலங்கு அப்படின்னு பார்ப்போம். யானை, நீர் யானை, எருது, புலி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே சொல்கிறோம். அந்த பாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 மான்கள் காணப்படுது அப்படிங்கிறாங்க. ஆண் கடவுள் பாதத்தில் 2 மான் கடவுள் காணப்படுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. பிற்காலத்தில் வந்து பசுபதி வந்து என்னென்னா லிங்க வடிவமாக நம்ம என்ன பண்ணாங்க, அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட்டு ஆண் கடவுள் பசுபதி. ஓகேவா. அடுத்து வந்து என்னென்னா பெண் கடவுள் பற்றி பார்க்க போகிறோம். பெண் கடவுள் வந்து என்னென்னா தாய் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணையே என்ன பண்ணுறாங்க, சிந்து சமணி மக்கள் வந்து ஒரு கடவுளாக கும்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்னென்னா வேள்வி யாகம்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து சிந்து சமணி மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, நடத்துனாங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேள்வி பீடங்கள் எங்கே கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து ராஜஸ்தான். ஓகேவா. ராஜஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தை யார் உருவாக்கினா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வணிகர்கள் அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா சிந்து சமணி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் அப்படிங்கிறாங்க. வேறு பேசிக்கான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் என்ன, செம்பு. ஓகேவா. எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் என்ன, செம்பு அப்படிங்கிறாங்க. வேறு என்னென்னா இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்தரை, உரை, கூடல் இந்த பெயர்லாம் கொண்ட நகரங்கள்லாம் எங்கே காணப்படுதுன்னா வந்து பாகிஸ்தான்லேயும் காணப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு உள்ள பேர் தானே கொற்கை, வஞ்சி, தொண்டி, இந்த பேர்லாம் எங்கேயும் இருக்குங்கிறாங்க, பாகிஸ்தான்லேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. கொற்கை அப்புறம் பூம்புகார் துறைமுகம் இந்த பெயர்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கவ்விரி, பொருணஸ். ஓகேவா. இந்த காவிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் கவ்விரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கன்னா ஆப்கானிஸ்தானில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. காவேரி வாலா, பொருணை இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த நேமை பாகிஸ்தானில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து முதல் எழுத்து வடிவத்தை பயன்படுத்தியவர் ஏன்னா சுமேரியர்கள் அப்படிங்கிறாங்க. எழுத்து வடிவத்தை பயன்படுத்தின யார், நம்ம சுமேரியர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கார்பன் C14 அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், சிந்து சமணி நாகரிகத்தோட காலங்கள் 3300லேருந்து 1900 வரையும் சொன்னோம்ல, இந்த காலத்தையும் நம்ம எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, கார்பன் C14 மூலமாக தான் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. மரத்தோட ஆண்டு வளையங்கள். ஓகேங்களா. வளையங்களை வைத்து அந்த மரத்தோடைய ஏஜை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதுக்கு பேர் வந்து டென்டிரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கீசோ பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிடு, இதை யார் வந்து இந்த பிரமிடை கட்டினா அப்படின்னா குபு மன்னர் அப்படிங்கிறாங்க. எந்த வருஷம் கட்டினாங்க அப்படின்னா வந்து கிமு 2500 தான் கட்டினாங்க. இது என்ன கற்களானது, சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. இரட்டை கோவில். ஓகேவா. அதோட பேர் வந்து என்னென்னா அபு சிம்பல் அப்படிங்கிறாங்க. இதை யார் கட்டினா அப்படின்னா 2ஆம் ராம்சஸ் அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. நிலத்தடி நீரை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி அப்பயே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி பேர் தான் காந்தப்புல வருடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எஞ்சிய தொல்பொருட்கள் இருக்குல்ல, அதை வந்து எவ்வளோ தூரம் புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரேடார் கருவியை என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னென்னா பாக்ஸில் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து
சில வீடுகளில் வந்து மாடி உள்ளது அப்படிங்கிறாங்க. ஆனால் சிந்து சமவெளி மக்கள் வந்து என்ன கிடையாது, வீட்டில் ஜன்னல் கிடையாது, மாடி இருக்குது. ஓகேவா. நகரங்களை வந்து யார் கட்டுப்படுத்தினா அப்படின்னா வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்பு தான் வந்து நகரங்களை வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் செப்பு தராசு கண்டுபிடித்த பகுதி வந்து எதுனா வந்து மொஹஞ்சதாரோ. செப்பு தராசு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரப்பா மொழியோடைய மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஐராதவன் மகாதேவன் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் 9th புக்கில் இருக்கும். ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருந்தன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஐராதவன் மகாதேவன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி எழுத்துக்களை வந்து திராவிட எழுத்துக்கள் அப்படின்னு அழைச்சவர் யார் அப்படின்னா பார்போலோ. ஓகேவா. இதுதான் வந்து சிந்து சமவெளி எழுத்துக்களை வந்து திராவிட எழுத்துக்கள் அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா பார்போலோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் கற்கோடாரியில் உள்ள குறியீடு எங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, சிந்து பகுதியும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆண்களும் பெண்களும், ஆண்கள் இருக்காங்களா அவங்களும் பெண்களும் என்ன பண்ணாங்கன்னா வந்து முண்டாசு கட்டியிருந்தாங்களாம். முண்டாசு கட்டி தான் வந்து எப்பொழுதுமே இருப்பாங்க. அது என்ன யாரோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா வந்து மங்கோலியர் போல் தலையில் வந்து முண்டாசு கட்டியிருந்தவங்க யாருன்னா வந்து சிந்து சமவெளி மக்களுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படிங்கிறாங்க. கட்டில் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது. இந்த மீனை பயன்படுத்தி தான் என்னென்னா காதில் ஏற்படுற நோய், கண்ணில் ஏற்படுற நோய், தொண்டையில் ஏற்படுற நோய், தோலில் ஏற்படுற நோயெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா குணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹரப்பா மக்கள் வந்து என்னென்னா அளக்கும் கலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. தந்தத்தினான அளவுகோல் எங்கே கிடச்சிச்சு நமக்கு? குஜராத்தில் லோத்தில் கிடச்சி 1707 மில்லிமீட்டர் அளவுகோல் கொண்டது அப்படி நம்ம சொல்லியிருக்கோம்ல. 1704 மில்லிமீட்டர் அந்த அளவு கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து சிந்து சமவெளி மக்களுடைய நம்பிக்கை என்னென்னு பார்ப்போம். அதில் வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து என்னென்னா இயற்கையை வந்து வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. இவங்க என்னென்னா அரச மரங்கள் வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய மரமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம். சில சுடுமண் உருவங்களில் வந்து தாய் தெய்வத்தை போல உள்ளது அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிந்து சமவெளி மக்களுடைய கடவுள் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று பசுபதி, இன்னொருத்தவங்க தாய் கடவுள். அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சில சுடுமண் உருவங்கள் வந்து தாய் தெய்வத்தை போல் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இறந்தோரை வந்து புதைச்சாங்க. இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க, புதைச்சாங்க, எரிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கான சான்றுகளும் என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்